மாசம் மாசம் 1,00,000 ரூபாய் லைஃப் டைம் பென்ஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி அவங்களோட ஃபைனான்சஸை நீட்டா வச்சு 45-50 வயசுலயே எல்லாம் வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஸோ உங்களோட வயசு 25 இருந்தாலும் சரி, 35 இருந்தாலும் சரி, ஏன் 45 இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட்டை எப்படி பிளான் பண்றது? இந்த வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாசம் 1,00,000 ரூபாய்க்கான பென்ஷன் லைஃப் லாங் நீங்க அனுபவிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரியான பிளானிங், எப்படி நீங்க உங்களோட ஃபைனான்சஸ் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எவ்வளவு லேட்டா இருந்தாலும் சரி இன்னுமே நீங்க அந்த ஒரு பிளானை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்படி அப்படிங்கறத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வேலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்னப்பா? அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓகே ரெஸ்ட் பண்ணுவோம், இனிமே நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நான் என்னோட செலவுகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்துல அவங்களோட மீதி இருக்கக்கூடிய காலத்தை ஸ்பெண்ட் பண்றது பீஸ்ஃபுல்லா, எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாம, இனிமேதான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒன்னா பண்ணணுங்கிற ப்ரெஷர் இல்லாம அவங்களோட லைஃபை ரெஸ்ட் பண்றது தான் அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட். இந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுறது மாத வருமானம். இப்போ வயசாயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மெடிக்கல் செலவு இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான செலவுகள் இருக்கும். அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு மந்த்லி பேசிஸ்ல ஒரு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இந்த ஒரு செலவை நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 25 to 35 45 60 இயர்ஸ்ல இத்தனை வருஷம் நம்ம ஒர்க் பண்ணி சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய காசுல தான் நம்ம அந்த செலவை நம்ம பண்ண போறோம். அந்த செலவை, அந்த ஒரு வருமானம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? சில பேர் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பென்ஷன் திட்டத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு மாத வருமானம் வர்ற மாதிரியான சில இதெல்லாம் இருக்கும். ஆனா இன்னும் சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல அதிகமா இல்லைன்னா கூட அவங்களோட தேவைகள் இன்னும் சில பல வேலைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான ஒரு மந்த்லி இன்கம் அதிகமா தேவைப்படுற ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இப்ப நீங்க மாசம் ஒரு 50,000 ரூபாய்க்கான செலவு உங்களுக்கு இருக்கு வீட்டுல அப்படின்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த இன்ஃப்ளேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 50,000க்கான அந்த ஒரு செலவு 1,00,000 இருக்கும். எப்படி அப்படிங்கிறத ஒரு இன்ஃப்ளேஷன் டேபிள் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களோட கரண்ட் எக்ஸ்பென்சஸ் மாசமான 50,000 ரூபாய், இன்ஃப்ளேஷன் 6% வச்சுக்கலாமே. இப்படி பார்த்தா கூட 15 வருஷத்துல அந்த ஒரு 50,000 ரூபாய் எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா செலவா அந்த 50,000 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு வாட் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாயோட மதிப்பெண் இப்ப 15 வருஷத்துக்கு பின்னாடி வெறும் 50,000 ரூபாய் தான். ஆனா இந்த 50,000 ரூபாயோட மதிப்பெண் அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி போறப்போ 1,00,000 இருந்தாதான் இந்த செலவுகளை உங்களால ஈடுபடுத்த முடியும். அந்த மாதிரி இப்போ இல்ல மாசம் உங்களுக்கு ஒரு 35,000 ரூபாய் செலவு இருக்கு அப்படின்னா அது 6% இன்ஃப்ளேஷன் ரேட் வச்சா கூட 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட அந்த ஒரு தேவை எவ்வளவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1,12,000 ரூபாய் கிட்ட. இதுவே எனக்கு மாசம் ஒரு 18,000 ரூபாய் தான்ப்பா, ஒரு 18-20,000 ரூபாய் தான் எனக்கு மாச செலவே அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அதே 6% இன்ஃப்ளேஷனுக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் 77,000 ரூபாய் வேணும். 18,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்த நீங்க 77,000 ரூபாய் செலவு பண்ணாதான் சேம் செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கர்ச்சா ஈக்குவலைஸ் பண்ண முடியும். இதுதான் இன்ஃப்ளேஷனோட பவர். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறப்போ உங்களால எந்த விதமான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான ஒரு கம்மியான ஒரு 1,500 இல்லை 2,000 ரூபா 3,000 4,000 வரக்கூடிய ஒரு ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு பணமே வரட்டுமே, அது பத்தாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஓன் ஃபைனான்சஸை நீங்க பேலன்ஸ் பண்ணி பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். எப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பாத்தீங்கன்னா 15-15-15 ரூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது இது 15-15-15 ரூல்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15,000 ரூபாய் எஸ்ஐபியை நீங்க எடுத்து வைக்கணும். எஸ்ஐபி அப்படின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க 15,000 ரூபாயை எடுத்து வைக்க மாதிரியான ஒரு பிளான். உங்களுக்கு வயசு 40 இருந்தாலும் சரி, இனி அடுத்த ஒரு 15 வருஷத்துல 20-25 வருஷத்துலயாவது நீங்க ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா கூட இந்த ஒரு பிளான் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய ஒரு கார்பஸ் நீங்க ரெடி பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்படிங்கிற அந்த 1,00,000 ரூபாய்க்கு நம்ம திருப்பி வருவோம். இப்போ இந்த 15-15-15 ரூலை அடுத்த ஃபர்ஸ்ட் 15 15,000 நீங்க எடுத்து வைக்க போறீங்க எவ்ரி மந்த் எஸ்ஐபிக்கு. அடுத்த 15 எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.
அடுத்த ஒரு 15 எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டைம் பீரியட் 15 இயர்ஸ்க்கு நீங்க வந்து இதை வந்து பண்ண போறீங்க. 15 வருஷத்துக்கு இந்த ஒரு 15,000 மாசம் மாசம் எடுத்து வைக்க போறீங்க. இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு கார்பஸ் அமௌண்ட் எவ்வளவு சேர்ந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம பார்த்தோம்னா டோட்டலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துல 27 லட்சம் ரூபாய். 27 லட்சம் ரூபாய். இப்போ எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் இதுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,45,000 கிட்ட, அதுக்கு மேல டோட்டல் ஃபியூச்சர் கார்பஸ் இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் அப்ராக்சிமேட்லி 92,45,000, 92 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க வந்து அந்த கார்பஸை உருவாக்கி இருப்பீங்க அலாங் வித் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? 27 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பணம் 92 மாறுது. இதுதான் எஸ்ஐபியோட பவர். ஸோ இப்போ மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் எப்படி இந்த ஒரு இது மூலியமா வரும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வயசாகுது, எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துருது. 25 வயசுலயே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த ஒரு குடும்பமே அந்த ஒரு பர்சனை தான் நம்பி இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பர்சனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பம் அடுத்த ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும், ஓரளவுக்கு அவங்களோட ஹெல்ப்பையுமே நம்ம வந்து அதுக்கு மேல கேட்க முடியாத ஒரு சூழல்ல நம்ம ஃபேமிலி வந்து தள்ளப்படுவாங்க நம்ம இல்லைன்னா. ஸோ அந்த இடத்துக்கு உங்க ஃபேமிலி போகக்கூடாது, அந்த கஷ்டத்தை உங்க ஃபேமிலி ஃபைனான்ஷியலி அனுபவிக்க கூடாது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு முன்னாடியே இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னைக்குமே நம்ம ஃபேமிலி இந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸை நம்ம இல்லைன்றப்போ அதை ஒரு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குங்க. மாதம் 400லேருந்து 500 ரூபா உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா போதும், உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் உள்ள எல்லா டேர்ம் இன்சூரன்ஸுமே கிடைக்கும். 1 இல்லை 2 இல்லை 50க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு எது சிறந்ததுன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுவும் 15% டிஸ்கவுண்டோட. அண்ட் எந்த அளவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம இப்போ எவ்வளோ சேமித்து வச்சாலும் அந்த காசு எல்லாமே அதுக்கு போயிடும். அந்த நேரத்தில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் தாராளமாக ஒரு மன தைரியத்தோட இந்த பேஷண்ட்டை கவனிக்கிறத தாண்டி இந்த பண விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துக்கும். மாதம் 400லேருந்து 500 ரூபா உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் போதும், கோடிக்கணக்கான கவரேஜ் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கலாம். 50க்கும் மேலான இன்சூரன்ஸ் நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது சிறந்ததுன்னு கம்பேர் பண்ணி வாங்கலாங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கம்பேர் பண்ணி வாங்குங்க. அதுவும் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்ததான் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தி நம்ம யோசிப்போம். எப்படி மாதம் 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு இந்த ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது மூலியமா எப்படி 1 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம முக்கியமான மேட்டருக்கு வருவோம். எப்படி இதுல நம்ம 1 லட்சம் ரூபாயை மாசம் மாசம் எடுக்கிறது, அதுவும் லைஃப் லாங்னா, இப்ப நான் லைஃப் லாங் எடுத்தாலும் கூட மாசம் 1 லட்சம் ரூபாய்ன்றப்போ எனக்கு அந்த 92 லட்சம்ன்றதுக்கு ஒரு பாயிண்ட்ல காலி ஆகாமையா போயிடும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எப்படி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கோ, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த 1 கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு கார்பஸ் அமௌண்ட்ல இருந்து மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாயை நீங்க வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அப்போ பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டே இருந்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல காலியாராதான்னு நீங்க கேட்கலாம். எப்படி இந்த பணம் வளரும், அட் தி சேம் டைம் 1 லட்சம் ரூபாய் கார்பஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க 1 கோடி ரூபாயை வந்து சேமிச்சு வச்சிருக்கீங்க ஃப்ரம் த பாஸ்ட் 15 இயர்ஸ், அந்த 15,000 எஸ்ஐபியை போட்டு அப்படின்னு வச்சுக்குவோமே. இந்த 1 கோடி ரூபாயை நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்றப்போ என்ன ஆகும்னா, மாசமானா 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து சேரும். ஆனா மீதி இருக்கக்கூடிய பணத்துக்கு 15% வரைக்கும் காம்பவுண்டிங் நடக்கும். விச் மீன்ஸ் ஒரு 6 வருஷத்துக்கு நீங்க மாசமான 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து வித்ட்ரா பண்றீங்கன்னா எவ்வளவு லட்சமாச்சு? 72 லட்சம் ஆச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய பணம் 6 வருஷத்துல எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா
1,19,00,000 ரூபாய். என்னடா அது 1,72 லட்சத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஒரு 28 லட்சம் தானே இருக்கணும், மேபி அப்படி காம்பவுண்ட் ஆயிருந்தா கூட எந்த அளவுக்கு ஆயிருக்க போகுதுன்னு நீங்க கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க அந்த 1 லட்சத்தை எடுக்கிறதையும் தாண்டி மீதி இருக்கக்கூடிய 99 லட்சமோ 98 லட்சமோ அது 15%க்கு காம்பவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வருஷம் அந்த மாதிரி காம்பவுண்ட் ஆகிறப்போ 1,19,00,000 ரூபாய் 6 வருஷத்துல அது உருவாயிருக்கும். விச் மீன்ஸ் நீங்க எடுக்க அங்க பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பிளான் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ அதுவே 14 வருஷத்துக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் வித்ட்ரா ஆகுதுன்னா மொத்தமா நீங்க வித்ட்ரா பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டுமே 1,68,00,000 ரூபாய். அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா 1,88,00,000 ரூபாய் இருக்கு காம்பவுண்ட் ஆகி. அடுத்து 20 வருஷத்துக்கு நீங்க மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மொத்தமா நீங்க 2,40,00,000 ரூபாய் கிட்ட வித்ட்ரா பண்ணிருப்பீங்க SWP-ல. ஆனா உங்களோட கார்பஸ் அமௌண்ட் 4 கோடியை ரீச் பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது வத்தா கிணறு மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க அது அங்க பெருசாயிட்டே இருக்கிற மாதிரி லைஃப் டைம் பென்ஷன் பிளான் இது. இப்போ இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் கொடுக்குறேன். இப்போ உங்களோட வயசு 25-30 தான் ஆகுது. இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணவே இன்னும் டைம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், நல்ல கம்மியான ஒரு எஸ்ஐபியை நீங்க போடலாம். 15,000 ரூபாய் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் நீங்க எடுத்து வைக்கலாம். டென்யூர் 15 20 வருஷத்துக்கு பெருசாக்கலாம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. மந்த்லி எஸ்ஐபி 10,000 ரூபாய், டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஒரு 15% வச்சுக்குவோம். அண்ட் டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னா 24 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க 20 வருஷத்துல. 27 கூட கிடையாது. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கார்பஸ் பாத்தீங்கன்னா 1,33 லட்சமா இருக்கும். இதுதான் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதிப்பு எஸ்ஐபில. அண்ட் அதே டைம் வச்சு கம்மியான ஒரு எஸ்ஐபில இன்னொரு பிளான் பார்க்கணும்னா மாசம் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வைங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுங்க. இப்போ உங்களோட வயசு 25 வச்சுக்கலாம். அடுத்த 25னா எவ்வளவு ஆகுது உங்களோட வயசு? 50 வயசு ஆகுது. உங்களோட 50th பர்த்டேக்கு நீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ உங்க கையில 1 கோடி ரூபாய் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 5,000 எஸ்ஐபில நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. டியூரேஷன் 25 வருஷம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் CAGR 15%. டோட்டலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் வெறும் 15 லட்சம் ரூபாய் மட்டும் தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் 1,38,00,000 ரூபாயை நீங்க உருவாக்கி இருப்பீங்க. பிகாஸ் டைம் ஹேஸ் வேல்யூ. ஆக மொத்தத்துல ரிட்டையர்மெண்ட் டைம்ல உங்ககிட்ட 1 கோடி ரூபாய்க்கான கார்பஸை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து உங்க ரிட்டையர்மெண்ட்ல ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் ரூபாய் உருவாக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல கிளியர் கட்டா எந்த மாதிரியான ஒரு பிளானை உருவாக்கலாம், உங்க ஏஜ் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானை நீங்க பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, மேகலா கரன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.